உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். கும்பத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாரு. அப்ப ஏற்கனவே அந்த மீனத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க, சூரியனும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனியோடு இந்த செவ்வாய் இணைகிறார். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் இப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அந்த செவ்வாயும் சனியும் சேர்றாங்க. ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது, எந்த ஜாதகத்திலையுமே செவ்வாய் சனி சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அது எந்த ஸ்தானத்தில் சேருகிறதோ அந்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு முன் கோபத்தையும், எதிலுமே அவசரப்பட்டு முடிவெடுப்பதையும், அது போக பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகள் வருவதையும், இல்ல பாத்தீங்கன்னா மகன் அப்பாவுக்கோ மகள் அப்பாவுக்கோ மகன் அம்மாவுக்கோ மகள் அம்மாவுக்கோ இது மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப வெளியில உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, இல்ல வெளியில நீங்க போறீங்க வர்றீங்க, உங்களுக்கு அறிமுகம் ஆனவர்களும் சரி அறிமுகம் இல்லாதவர்கள்கிட்டையும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு, அடிதொடி, குழப்பங்கள், இது மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் அதனால கோர்ட்டுக்கோ இல்ல ஸ்டேஷனுக்கோ இது மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் இவ்வளவு பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த 40 நாட்களும் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன், அந்த புதன் பகவான் கும்பத்திலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி மீனத்துக்கு வர்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் குருவுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரக பரிவர்த்தனை குரு வீட்டுல புதனும் புதன் வீட்டுல குருவும், இது எப்ப நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த புதனுடைய பயிற்சி. அப்ப இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரேட்டான ஒரு நல்ல நேரம். 20 நாட்கள் தான். அப்ப அந்த 20 நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா எங்கேயாவது தூர பிரயாணம் போகணுமா தாராளமாக போய்க்கலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 20 நாட்கள்ல நாம என்ன நல்ல காரியங்கள் செய்யலாம், எது எல்லாமே நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நல்ல யோசனை பண்ணி செய்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 40 நாட்கள்ல
அந்த செவ்வாய் சனி சேர்க்கை டைம் அப்படிங்கிறது அந்த ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும், ஏப்ரல் 30லிருந்து மே 11 வரைக்கும். அந்த டேட்ல எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது அப்படின்னு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். அப்ப அந்த நாட்கள்ல செய்யக்கூடாத விஷயங்களை செய்து எங்கேயாவது மாட்டிக்குவீங்களோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ, உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இதுல இவ்வளவு தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது போக அங்கே சூரியனும் மீனத்தில் இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானும் பயிற்சியாகி அந்த சூரியன் கூட சேர்றாங்க. சூரியன் என்பது நெருப்பு கிரகம், செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம். 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை, விபரீதங்கள், அடிதுடி, கலகம், இதனால கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய வாய்ப்புகள், இது மாதிரி எல்லாமே நடப்பதற்கு 100க்கு 90% சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலன் கண்டிப்பா உங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருக்குதுங்கும் போது இது அவ்வளோக்கா பாதிக்காது. அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே இந்த கோல்சார பலனோடு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்திலையுமே டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்சார பலனும் சரியில்லைங்களா, அப்ப அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேணா வரலாம். ஆனா அந்த 40 நாட்களும் நீங்க அடங்கி மடங்கி ஒரு இடத்துல இருந்து யாருகிட்டையுமே ஒரு பிஸ்னஸ் பேச வேண்டாம், யாரையுமே நம்ப வேண்டாம், யாருக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரையும் பகச்சுக்க வேண்டாம். யாருக்கு எத்தனை பேர் உங்களுக்கு டென்ஷன் பண்றதுக்குன்னே வரலாம், உங்களுக்கு குழப்பறதுக்குன்னே வரலாம். இந்த மாதிரி சமயத்துல உங்களை தேடி வம்பிழுப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல ஆணாகட்டும் பெண்ணுக்கும் சரி, இருபாலருக்கும் இந்த டைம் சரியில்லை. அப்ப இதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலத்தை கடப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இதற்கு பாத்தீங்கன்னா நாம் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ராசிநாதன் குருடைய வீட்டிலும் குரு உங்க வீட்டிலும் இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெருமாளை நீங்கள் வணங்கி வருவது அப்படிங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கும் புதன்கிழமை நாள்லையும் அந்த பெருமாளை வணங்கியும் இந்த 40 நாட்கள்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காத்து கொடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த தெய்வத்தை கும்பிடும் போது கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்போ பாத்தீங்கன்னா நாம சொன்ன நாட்கள், அதாவது இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த காரியமும் செய்யாதீங்க. ஏப்ரல் 30லிருந்து மே 10 வரைக்கும் எந்த காரியத்தையுமே செய்யாதீங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த டேட்டை பார்த்து அதை குறித்து அதன் பிரகாரம் நடந்து கொண்டால் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் சௌக்கியமே. இல்லை ஏதாவது ரூபத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது, இவ்வளவு சொல்லியுமே நீங்க ஏதாவது செஞ்சு கெட்டதை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் வராமல் நீங்கள் காத்துக்கொள்ளலாம். அதே சமயத்துல குழந்தைகளால உங்களுடைய மக்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இது தடுக்கும். தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.